Good morning to all. Today we are going to learn about the powers of directors. Okay, what are all the powers of a director? So the powers means what they can perform to carry out the objectives of the company. So they can implement the powers not to carry out the objectives of the company. Okay, the powers of the directors can be grouped into four. See, first one is statutory power, managerial power, powers only with a resolution, other powers. First of all, what are all the statutory powers? Statutory powers of the directors are power to make calls on shareholders in respect of money unpaid, then power to issue debentures, power to borrow money other than on debentures, then power to invest funds of the company, power to make loans, power to diversify the company business, power to approve amalgamation and merger reconstruction, power to approve financial statement and board reports. இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பவர் டு மேக் கால், அதாவது பணம் கட்டாதவங்கள்ட்ட பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் கட்டாத பணம் வந்து கால் மணி வாங்க முடியும். பவர் டு இஷ்யூ டிபெஞ்சர் இஷ்யூ பண்ண முடியும். பவர் டு போரோ மணி அதர்வைஸ் தேன் டிபெஞ்சர் பணம் இல்லாமல் வேறு ஏதாவது பணம் தேவைப்படுனா அது வந்து கலெக்ட் பண்ண முடியும். தென் பவர் டு இன்வெஸ்ட் ஃபண்ட்ஸ் ஆஃப் த கம்பெனியோட ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ண முடியும். பவர் டு மேக் லோன் எடுக்கிறதுக்கு முடியும். பவர் டு டைவர்சிஃபை கம்பெனியோட பிஸ்னஸ் வந்து வேறு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது செய்ய முடியும். பவர் டு அப்புறம் அமால்கமேஷன் மெர்ஜர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா கம்பெனி வந்து ரெண்டு கம்பெனி ஒன்றா சேர்த்து நடத்துறது, அதெல்லாம் பண்ண முடியும். பவர் டு அப்ரூவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் போர்டு ரிப்போர்ட்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் அப்ரூவல் வாங்க முடியும். இவ்வளோ பவர்ஸ் தான் ஸ்டாட்யூட்டரி பவர்ஸ். தென் மேனேஜீரியல் பவர்ஸ்னு என்ன? மேனேஜீரியல் பவர் மீன்ஸ் பவர் டு கான்ட்ராக்ட் வித் த தேர்ட் பார்ட்டி கூட கான்ட்ராக்ட் போட முடியும். பவர் டு அலாட் அண்ட் ஃபொர்ஃபீட் ட்ரான்ஸ்ஃபர் ஷேர்ஸ் ஆஃப் கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து அலாட் பண்ணுறது, ஃபொர்ஃபீட் பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதெல்லாம் வந்து டைரக்டர்ஸுக்கு பவர் உண்டு. தென் பவர் டு டிசைட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணும்போது அதனோட டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து டிசைட் பண்ணுறது. பவர் டு ஃப்ரேம் நியூ பாலிசிஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணுறது வந்து டைரக்டர்ஸ்க்கு பவர் உண்டு. தென் பவர் டு அப்பாயிண்ட் மேனேஜிங் டைரக்டர், செக்ரட்டரி மேனேஜர், மேனேஜிங் டைரக்டர்ஸ் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணோன்னா அது பண்ணுறதுக்கு ரைட் உண்டு. பவர் டு கண்ட்ரோல் அண்ட் சூப்பர்வைஸ் த ஒர்க் ஆஃப் சபோர்டினேட்ஸோட ஒர்க்கு வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் உண்டு. அப்போ இதுதான் வந்து என்னது மேனேஜீரியல் பவர்ஸ். தென் பவர்ஸ் ஒன்லி வித் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது என்னது? டு செல் லீஸ் எனி அசெட் ஆஃப் த கம்பெனியோட அசெட் விற்கிறதுக்கு, வாடகைக்கு விடுறதுக்கு, வாடகைக்கு எடுக்கிறதுக்கு, அது அலவ் டைம் டு டைரக்டர்ஸ் ஃபார் ரீபேமெண்ட் ஆஃப் லோனு வந்து ரீபே பண்ணுறதுக்காக டைம் கொடுக்கறதுக்கு, அதுக்கெல்லாம் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். போரோ மணி இன் எக்ஸஸ் ஆஃப் பெய்டு கேபிட்டலோட அதிகமான பணம் மக்கள் கையிலேருந்து வாங்கணும். அப்பாயிண்ட் a sole agent for more than 5 years, 5 வருஷத்துக்கு மேற்கொண்ட வருஷத்துக்கு ஏஜென்சி கொடுக்குறது, ஏஜெண்டாக அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். the issue of bonus shares for recognition of share capital வச்சிருக்கிறவங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கும் வந்து ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். இதெல்லாம் தான் பவர்ஸ் ஒன்லி வித் த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாதான் இந்த பவர்ஸ். ஏன்னா அதர் பவர்ஸ்னால் என்ன? பவர் டு ஃபில் கேஷுவல் வேகன்சி ஏதாவது இருந்தால் உடனே ஃபில் பண்ணுறதுக்கு. பவர் டு அப்பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் ஆஃப் த கம்பெனியோட ஃபர்ஸ்ட் ஆடிட்டரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு. பவர் டு அப்பாயிண்ட் ஆல்டர்னேட்டிவ் டிரெக்டர்ஸ், அடிஷ்னல் டிரெக்டர்ஸ், கீ மேனேஜரியல் பர்சன், அதெல்லாம் திடீர்னு தேவைப்படுனா அதெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு டிரெக்டர்ஸுக்கு வந்து பவர் உண்டு. பவர் டு ரிமூவ் கீ மேனேஜரியல் பர்சன் சரியான முறையில் ஒர்க் பண்ணலன்னா அவங்கள ரிமூவ் பண்ணுறதுக்கு. பவர் டு ரெக்கமெண்ட் த இன்டரிம் அண்ட் ஃபைனல் டிவிடெண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எவ்வளோ இஷ்யூ பண்ணணும். இன்டரிம் டிவிடெண்ட்னா வித்தின் 1 இயருக்குள்ளே 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் நிறைய ப்ராஃபிட் இருக்கிற கம்பெனியான 6 மந்த்ஸ் ஆஃப்டர் 6 மந்த்ஸ் ஒரு ப்ராஃபிட்டு இஷ்யூ பண்ணுவாங்க. அது இன்டரிம் டிவிடெண்ட், ப்ராஃபிட்டோட பார்ட், அது இன்டரிம் டிவிடெண்ட்னு சொல்லுவாங்க அதுக்கு. தென் பவர் டு டிக்ளேர் சால்வன்சி பொசிஷன் ஆஃப் த கம்பெனி சால்வெண்ட் கம்பெனி, இன்சால்வெண்ட் கம்பெனி, அது வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்கு. பவர் டு மேக் பொலிட்டிக்கல் பர்பஸுக்காக கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறதுக்கு. இதுக்கெல்லாம் ரைட்ஸ் வந்து அதர் பவர்ஸ் வந்து டைரக்டர்ஸ்க்கு உண்டு. தென்
டியூட்டிஸ் ஆஃப் டிரெக்டர்ஸ். டிரெக்டர்ஸோட டியூட்டிஸ் என்ன? கலெக்டிவ் டியூட்டிஸு, ஜென்ரல் டியூட்டிஸு, ஸ்பெசிஃபிக் டியூட்டிஸ்னு 3 டைப்பு டியூட்டிஸ் இருக்குது. அது வந்து ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், கலெக்டிவ் டியூட்டிஸ் என்னன்னு பாருங்கள். கலெக்டிவ் டியூட்டிஸ்னா அப்ரூவல் ஆஃப் ஆனுவல் அக்கௌண்ட்ஸ் அண்டு அதென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆனுவல் அக்கௌண்ட்ஸு. ஆனுவல் ரிப்போர்ட்டு, ஆனுவல் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து கலெக்டிவ் டியூட்டிஸ் சொல்லுவாங்க. கலெக்டிவ்னா எல்லாரும் சேர்ந்து, எல்லா டிரெக்டர்ஸும் சேர்ந்து கலெக்டிவ் டியூட்டிஸ். அண்ட் directors report to shareholders highlighting the performance of the company. கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி வந்து ஷேர் ஹோல்டர்ஸுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுக்குறது. அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஆடிட்டர் அப்பாயின்ட் பண்ணுறது. தென் issuance of notice and holding of board meeting கண்டக்ட் பண்ணுறதுக்கு நோட்டீஸ் அனுப்புறது. பாசிங் ரெசல்யூஷன் ஆன் போர்ட் மீட்டிங்கில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறது எல்லாமே கலெக்டிவ் டியூட்டிஸ் சொல்லுவாங்க. தென் ஜென்ரல் டியூட்டிஸ் எது? ஜென்ரல் டியூட்டிஸ்னால் ஸ்ட்ரக்சரிங் நியூ பாலிசி, கம்பெனிக்காக புது பாலிசி ஸ்ட்ரக்சர் பண்ணுறது. டெலிகேட்டிங் பவர் டு எனி கமிட்டி, வேறொரு கமிட்டிக்கு வந்து அவங்களோட பவர் வந்து டெலிகேட் பண்ணுறது. இன்ஸ்ட்ரக்ஷன் டு த எம்ப்ளாயீஸுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது. அப்பாயினி சபார்டினேட்ஸ் லைக் மேனேஜிங் டைரக்டர், அதாவது இருக்கிற மேனேஜர் பத்தல, இன்னொரு மேனேஜர் வேணும், செக்ரட்டரி வேணும், அவங்களெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுறது. ஆக்டிங் இன் அக்கார்டன்ஸ் வித் ஆர்டிகல்ஸ் ஆஃப் த கம்பெனியோட ஆர்டிகல்ஸ் படி வந்து அவங்க வந்து ஆக்ட் பண்ணுறது. தென் ஆக்ட் இன் குட் ஃபெய்த்து, நல்ல ஃபெய்த்தோட, அதாவது கம்பெனியோட ப்ரொமோஷனுக்காக அப்ஜெக்டிவ்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக மட்டும் ஒர்க் பண்ணுறது. பெர்ஃபார்ம் டியூட்டிஸ் வித் டியூ அண்ட் ரீசனபிள் கேர் கொடுத்து ஒர்க் பண்ணுறது. இதெல்லாமே ஜென்ரல் டியூட்டிஸ் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸ்பெசிஃபிக் டியூட்டிஸ் எது? தேர்ட் கேட்டகரி ஸ்பெசிஃபிக் டியூட்டிஸ். அது என்னென்ன? டியூட்டி டு டிஸ்க்ளோஸ் இஸ் நேம், அட்ரஸ் அண்ட் ஆக்குபேஷன், அதாவது டைரக்டர்ஸோட நேம், அட்ரஸ், ஆக்குபேஷன் என்ன அது வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுறது. டியூட்டி டு டிஸ்க்ளோஸ் ஷேர் ஹோல்டிங்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி கூட என்னென்ன கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க, அவர் எவ்வளோ ஷேர் வச்சுருக்காங்க, அதெல்லாமே டிஸ்க்ளோஸ் பண்ணுறது. டியூட்டி டு ஹோல்டு மினிமம் குவாலிஃபிகேஷன் ஷேரு அச்சீவ் பண்ணுறது. தென் டியூட்டி டு இஷ்யூ ப்ராஸ்பெக்டஸ் அண்ட் ஃபிக்ஸ் த மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபிக்ஸ் பண்ணுறதும் ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணுறதும் அதெல்லாம் ஸ்பெசிஃபிக் டியூட்டிஸு. டியூட்டி டு டேக் கேர் ப்ராஸ்பெக்டஸ் should not contain any false misleading statement. அதே போல் ப்ராஸ்பெக்டஸ்லேயே மிஸ்லீடிங் ஸ்டேட்மெண்ட் ஏதாவது இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி அதெல்லாம் பார்க்குறது. அதெல்லாம் ஒருத்தவங்களுக்கு டியூட்டி கொடுப்பாங்க. டியூட்டி டு கன்ஃபார்ம் ரிக்வயர்ட் டிஸ்க்ளோசர் ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ் ஆஸ் பர் தி ஆக்ட் படி ப்ராஸ்பெக்டஸ் வந்து டிஸ்க்ளோஸ் வெளிக்கொண்டு வருது. டியூட்டி டு சைன் த ப்ராஸ்பெக்டஸ் பிஃபோர் சப்மிட்டிங் டு த ரெஜிஸ்டருக்கு சப்மிட் பண்ணதுக்கு முன்னாடி அதில் சைன் பண்ணுறது. டியூட்டி டு டெபாசிட் அப்ளிகேஷன் பண்ணி இன்னும் ஷெட்யூல்டு பேங்க்கில் அப்ளிகேஷன் பண்ணி ரிசீவ் பண்ணுறது எல்லாமே டெபாசிட் பண்ணுறது. டியூட்டி டு ஃபைல் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் அலாட்மெண்ட்டோட ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபைல் பண்ணுறது ரெஜிஸ்டருக்கு. டியூட்டி டு அரேஞ்ச் ஃபார் மேக்கிங் பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் பே பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறது. அப்புறம் டியூட்டி டு ஃபர்ஃபிட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஷேர் ஃபர்ஃபிட் பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. டியூட்டி டு கேரி அவுட் ஆல் அதர் ஆக்டிவிட்டீஸ், மற்ற எல்லா ஆக்டிவிட்டீஸும் செய்யறது. இது எல்லாமே ஸ்பெசிஃபிக் டியூட்டிஸ் சொல்லுவாங்க. The next வந்து liabilities of டைரக்டர்ஸோட liability to outsiders கிட்ட என்னென்ன liabilities இருக்குது? they contract with outsiders in their personal capacityக்கு உள்ளே தான் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்துக்கணும். அப்புறம் contract as agents of an undisclosed principal, அதே மாதிரி ஏஜென்ட்ஸ் கூட கான்ட்ராக்ட் போடும்போது சரியான முறையில் தான் பண்ணுறாங்களா, அது சரியான முறையில் தான் பண்ணுறோம், அதுதான் liability. they enter into a contract on behalf of a prospective company. ஒரு கம்பெனிக்காக கான்ட்ராக்டில் இன்டர்ஃபியர் பண்ணும்போது, மற்ற கம்பெனி கூட கான்ட்ராக்டில் இன்டர்ஃபியர் பண்ணும்போது சரியான முறையில் தான் பண்ணியிருக்காங்களா அப்படி பார்க்கணும். when the contract is ultra vires the company, ultra wireனா லீகலாக இல்லை இல்லீகலாக செய்கிறாங்க, கம்பெனியோட பர்பஸ்க்கு எதிராக செய்கிறது அல்ட்ரா வயர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செய்கிறாங்களா அதெல்லாம் பார்க்க வேண்டிய லைபிலிட்டி வந்து யாருக்கு உண்டு? லைபிலிட்டி வந்து டைரக்டர்ஸ்க்கு உண்டு. அது லைபிலிட்டி டு அவுட் சைடர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்புறம் லைபிலிட்டி டு த கம்பெனிக்கு என்னென்ன லைபிளாக இருக்கான் பாருங்கள். வேர் தே ஹவ் ஆக்டட் அல்ட்ரா வயர்ஸ் டு த கம்பெனிக்கு பர்பஸுக்கு எதிராக ஒர்க் பண்ணியிருக்காங்க, இல்லீகலாக ஏதாவது பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து டைரக்டர்ஸு லைபிளாக இருப்பாங்க. தென் தெர் இஸ் எ பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டு, நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா. அப்புறம் மிஸ்வீசன்ஸு, கம்பெனியோட லைபிலிட்டிஸ் ஆஃப் த கம்பெனி ஃபார் மிஸ்வீசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மிஸ்வீசன்ஸ் என்னது? வில்ஃபுல் நெக்லிஜென்ஸ், தெரிஞ்சே தவறு செய்யுது அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது எல்லாமே லைபிலிட்டிஸ் டு த கம்பெனி. அப்புறம் கிரிமினல் லைபிலிட்டிஸ்னால் என்ன அப்படின்னா, ப்ராஸ்பெக்டஸ்லி மிஸ்ஸ்டேட்மெண்ட், தப்பான ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னா, ஃபெயிலியர் டு ஃபைல் ரிட்டர்ன்ஸ், ரெஜிஸ்ட்ராருக்கு வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு ஃபைல் பண்ணலைன்னா,
There is failure to give notice to the registrar regarding the conversion of share into stock. Share stock convert பண்ணும்போது ரெஜிஸ்ட்ராருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அப்புறம் வந்து இஷ்யூ ஆஃப் ஷேர் சர்டிஃபிகேட்டு இஷ்யூ பண்ணதுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, அப்புறம் ஃபெயிலியர் டு மெயின்டைன் ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸோட ரெஜிஸ்டர், டிபெஞ்சர் ஹோல்டர்ஸோட ரெஜிஸ்டர்ஸ் எல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அதெல்லாம் இல்லைன்னா அதெல்லாம் வந்து கிரிமினல் லைபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அப்புறம் டிஃபால்ட்டிங் ஹோல்டிங் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் சரியான ஒவ்வொரு இயர் எண்டிலும் கண்டக்ட் பண்ணதுக்கு ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா, தெர் இஸ் எ ஃபெயிலியர் டு ப்ரொவைட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சரியான டைமில் வந்து ரெஜிஸ்ட்ரார்கிட்ட சப்மிட் பண்ணாமல் இருந்தால் இதெல்லாம் கிரிமினல் லைபிலிட்டிஸ். ஸோ தீஸ் ஆர் த வேரியஸ் liabilities of directors. இது எல்லாமே duties of the directors, then powers of the directors, liabilities of the directors. Okay, thank you.